நான் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியுமா? தனுஷ் இந்த படத்தில் ஒரு சின்ன துளி கூட அப்படி சிரிக்கல. படம் முழுக்கவே அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தாரு. சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்கு. ஆமாம், சூப்பராக பண்ணியிருக்காரு. டேரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சூப்பராக பண்ணிட்டார். மிரட்டி விட்டார். ஏஐ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா தான் இருக்குது படம். நல்லா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். மியூசிக் பிரித்து விட்டார். சொல்ல வேணும், தலைவர் மிரட்டார். படம் நல்லா இருக்கு. மட்டும் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அடைச்சன 2 பார்த்த மாதிரி மாஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு. தனுஷ் டைரக்ஷன்ல இருந்துச்சு. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. தனுஷ் நடிப்பு நல்லா இருக்கு. தங்கச்சி சென்டிமெண்ட் அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? தனுஷ் நடிப்பு எப்படி? நல்லா சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, போகுது. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. தனுஷ் டைரக்ஷன்ல 50வது படம். எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ராயன் படம் ரத்தம் தெறிக்க இருந்துச்சு. வெறித்தனமாக இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்கு ஏஆர் ரஹ்மான் பிச்சுட்டாரு. நான் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியுமா? தனுஷ் இந்த படத்தில் ஒரு சின்ன துளி கூட அப்படி சிரிக்கல. படம் முழுக்கவே அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தார். அதான் இந்த படத்துக்கு வந்து வேற லெவல் எடுத்தாமல் இந்த ஃபஸ்ட்டு ஷோ வந்து ரசிகர் ஷோ. படம் நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரசிகர் ஷோவில் வந்து ரசிகர் வந்து நல்லா இருந்துச்சோ நல்லா இல்லையோ, படம் பார்க்குறவங்களும் அவங்க ரசிகராக தான் இருப்பாங்க. ஊ அப்படின்னு கத்துவாங்க. இந்த படத்தவே மெய் மறந்து பார்த்துருக்காங்க. ரசிகர் ஷோவிலே அந்த ஒரு தரமான படமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஏற்படுத்திருக்காங்க. வைலன்ஸ் ரொம்ப இருந்துச்சு. இல்லை ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஓரளவு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் ஒன்றுன்னா எஸ்ஏ சூர்யா அவர் ஒன்று தான் தரமாக சார்பாக பண்ணிட்டார். தனுஷ்குமே மேபி நிறையா டயலாக் கொடுத்து நடிக்க வச்சுருக்கலாம். அவர் கொஞ்சம் டயலாக் கம்மியாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோலாம் தனுஷ் எஸ்ஏ சூர்யா தான்.